ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், அழகான விஷயம். ஏன்னா என்னுடைய ஓடிடியை நான் சுழல் 2ன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் அமேசான் பிரைமில் ஓடிட்டு இருக்கு. நல்ல ஹிட்டு. அது வந்து 36 கண்ட்ரியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஓடிட்டு இருக்க சுழல் 2 அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சட்டமும் நீதியும் வந்து Z5ல போயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரியஸ் தமிழில் ஹிட் ஆகி அது வந்து தெலுங்குலையும் ஹிந்திலையும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு நான் ஹிந்திலையும் தெரிகிறேன், தெலுங்குலையும் தெரிகிறேன்னா அதுக்கு காரணம் அந்த வெப் சீரிஸ் தான். அதனால ஓடிடி தளங்கள் வரவேற்கப்படுற ஒரு விஷயம். நிறைய என்ன மாதிரி நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய அதில் தொழிலாளர்கள் இருக்காங்க, நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் உழைக்கிறாங்க, நடிகர்கள் நிறைய துணை நடிகர்கள் நடிக்கிறாங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது வாய்ப்பாக அமையுது, ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக அமையுது. அதனால ஓடிடி வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம். எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் ஃப்ளோராக பண்ண போகிறோம். ஃப்ளோர் நம்பர் 1, ஃப்ளோர் நம்பர் 2, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு கோர்ட் செட்டப்பு, அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ், ஸ்விம்மிங் பூலு, ஒரு ட்ரெயின், 2 கூபு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் இன்டீரியர், ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கப்ப ஃப்ளைட்டு அந்த ஷேக்கிங்கு எல்லாம் டோட்டல் சப்ஜெக்டாக என்னென்ன வரணுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், போயிட்டே இருக்கேன். நான் வர தான் செய்கிறேன், ஒன்றா செய்யலை. என்னால் முடிஞ்சால் செய்வேன், அப்புறமேட்டு நிறுத்திப்பேன். அப்படி பண்ணிட்டு இருக்கேன். நான் இது ஒரு 5 வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். சேலம் வெள்ளாளப்பட்டி, கருப்பூர் வெள்ளாளப்பட்டிக்கு மேலே வட்டக்காடு. ஆமாம், ஏற்காடு அடிவாரம், கமலாபுரம் ஏர்போர்ட் இருக்குல்ல, நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வரும். அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ல இருக்கு. எனக்கு சேலத்தை சுற்றி நிறைய இப்போ வந்து எடுக்கலாம் மாதிரி இருக்கு. நம்ம அந்த வில்லேஜ் செட்டப் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து நிறைய மலையடி வர கிராமங்கள் இருக்கிறதுனால, டேனிஷ் பட்டர் ரோடு இருக்கிறதுனால அதில் ஈஸியாக வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் பொள்ளாச்சியை காம்படிட் பண்ணலாம். பொள்ளாச்சி நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையம்லாம் முன்னெல்லாம் போவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டராக நம்ம வந்து சேலத்தை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃப்ளோர்ஸ் இருக்குது, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது அப்படின்னு இங்கே வருவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாளைய சிந்தனை தான். இது நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வு தான். இப்போ கேட்கறதுக்கு பயமாகவும் ஆச்சரியமாகவும் இது நடந்துருமான்னு கேள்விக்குறியெல்லாம் இருக்கும். ஆனால் நடக்கும், நடந்தே தீரும். போட்டுட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். கடந்த 5.5 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, இது வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப பனமரத்துப்பட்டி ஏரியில் நான் ஷூட்டிங் வேடி பார்த்துருக்கேன். அதனால இது காலகாலத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து சினிமாங்கிறது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். ஆமாம், நான் வந்து ராமராஜன் சாரை நான் வந்து அங்கே வந்து ஷூட்டிங் பார்த்துருக்கேன். பாக்யராஜ் வந்து ஏற்காடு ஏரியில் பார்த்துருக்கேன். அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும், அவ்வளோதான். திரைப்பட கல்லூரி பிளான் இருக்கு சார். ஆக்டிங் கோர்ஸ் மட்டும் பண்ணலான்னு பிளான் இருக்கேன் சேலத்தில். இப்போ வந்து ஒரு 10,500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்கோம். அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டலாக மாற்றலாம். அதை ஹாஸ்பிட்டலாக எடுத்துகிட்டு கோர்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றலாம். அந்த மாதிரி என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஜெயில் செட்டப்பு மாற்றலாம். மேலே ரூம்ஸ் போட்டிருக்கோம், 12 ரூம் போடுறோம். இப்போ 6 ரூம் தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் இன்னொரு 6 ரூம் போடுவேன். வந்து தங்கி இருந்து அங்கேயே செட்டு பண்ணிக்கிட்டு, அங்கே இடம் விட்டுற வச்சுருக்கோம், அங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஏதாவது செட்டிங் போட்டுக்கிட்டு அந்த செட்டிங்லேயே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் தங்குற மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ரூம்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கேயே எடிட்டிங், டப்பிங், ரீரெக்கார்டிங் எல்லாமே பண்ணலாம். அது பின்னாடி பொட்டி எடுத்துட்டு வந்தா போகலாம். ஆமாம் ஆமாம். இல்லை, நான் வந்து எல்லாமே அந்த 24 கிராஃப்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதன் மாதிரி சட்ட பிரகாரம் சினிமாவுக்கு ஒரு லா இருக்கு. அந்த லாவை மீறி எதுவுமே செய்யற ஐடியாவே இல்லை. அங்கே வந்து ஒரு சங்கம் இருக்கு,
யூனியன் இருக்குது. நான் நடிகர் சங்கத்தில் இருக்கேன், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கிறேன். எல்லாரையும் தெரியும். அதனால் எனக்கு வந்து பெப்சி தொழிலாளர்கள் முக்கியம். இப்போ அந்த அரசாங்கத்தை ஏதாவது கோரிக்கை இப்போ இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒன்றும் கோரிக்கைலாம் இல்லை. அவங்க அழகாக ஆல்ரெடி இடம் கொடுத்துட்டாங்க. அதை பகிர்ந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. 27ஆம் தேதி காலையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 9 to 10 கோயில் கும்பாபிஷேகம் ப்ளஸ் அந்த ஸ்டுடியோ திறப்பு விழா, சேலம் சரவணன் ஸ்டுடியோ வந்து திறப்பு விழா. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், பத்திரிகை எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாம் ஏங்க, இதுதான் அவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. இது இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன்? அதுக்கு தானே வந்திருக்கேன். இவங்கெல்லாம் தான் என் பக்கபலமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க எனக்கு வந்து இந்த சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும். நான் என்ன போட்டிருக்கேன் பத்திரிகைலன்னா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தங்களை அன்புடன் வரவேற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள், சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் மாநில கிராமிய திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நல சங்கம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் கீழே. எதுக்குன்னா, நான் மட்டும் வர எதிர்பார்க்கல, இவங்கெல்லாம் சேர்ந்து என் கூட சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே இவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இவங்களுக்கும் அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். நிறைய பேர் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் சேலத்தில் இருக்க நாடக நடிகர்கள் நடிக்காமல் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து திரையில் மறுபடியும் தோன்றுவாங்க. கதைக்களம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் தென் மாவட்டங்களை சார்ந்த கதைக்களங்கள் தான் திரையில பார்க்க முடியுது. அந்த மாதிரி கதைக்களம் வந்து சேலம் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கு. அது கதாசிரியர்களும் இயக்குநர்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நிறைய கதைகள் உருவாகும் இங்க. அதுக்கான வாய்ப்பு தான் இது. ஆமா, முழு படமும் மாமன்னன் இங்கே தான் எடுக்கப்பட்டது. அது வந்து சேலத்தில் எடுத்ததான் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சேலம் வந்து எடுத்த படம் ஓடாதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. மாமன் வந்து நிறைய பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் சினிமா எடுக்கிறதுக்கு சேலத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னும் பிற்காலத்தில் இன்னும் அதிகமாகும். நிறைய வெற்றி படங்களை கொடுக்கும். இறைவன் கிருபையால, இறைவன் அருளால கண்டிப்பாக அது நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.